கேவலப்பட்ட மக்களுங்க. இந்த கேவலப்பட்ட மக்களுக்காக போராடுறதே நாசமா போட்டோம். ஏன் மாற்றம் வேணா அதுக்கு சீமானுக்கு போட்டு போக வேண்டியது. உனக்கு மாற்றங்க முக்கியம் இல்ல. சினிமா மோகம். உன்னுடைய மோகம். நடிகர் இந்த மாயை விரும்பி என்ன நல்லா எனக்கு வாயில கேவலமா சார். வெளிநாட்டுல இருக்கிறவங்க என்னுடைய உறவினர்கள் எல்லாம் கேட்கறாங்க, இவ்வளவு கேவலமானவங்களா இருக்காங்களே தமிழ்நாட்டுல. ஆனா இப்ப இவ்வளவு ஒரு கேவலமான முடிவு வரும்னு நினைச்சு கூட பார்க்கலாம். ஆனா இந்த ஜனங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யற ஆளே பிடிக்காது சார். இந்த நாடு எப்படிதான் உருப்பட போகுது நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். வட மாநிலத்துல உள்ளவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, முட்டாள் ஜனம் இங்கேயும் இவ்வளவு கூட்டம் இருக்குதுன்றத உணர்த்தியாச்சு சார். ஸ்டாலினை தோற்கடிச்சதுக்கெல்லாம் இவங்க அனுபவிப்பாங்க. ஆனா இவங்க செஞ்ச தவறுக்கு திருப்பி அவரும் அந்த போராட்டத்துல அவரும் தான் இருப்பார். மக்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு அவர் இருப்பார். இல்லாம இருக்க மாட்டார். யாருன்னே தெரியாது வேட்பாளர். ஒண்ணுமே உனக்கான போராட்டம் பண்ணவனை விட்டுட்டு உனக்கு தெரியாதவனை போய் தூக்கிட்டு போய் வைக்கிறியா? நன்றி கெட்ட உலகம் தான். உண்மையிலே நன்றி கெட்ட உலகம். ஒரே ஒரு சார் இவர் ஜெயிச்ச 108 எம்எல்ஏவோட பேரை சொல்லுங்க. ஒரு நாள் முடியுமா? இப்ப ஜெயிச்சிருக்கிற 108 எம்எல்ஏ எந்தெந்த தொகுதிக்கு எந்தெந்த எம்எல்ஏ பேர், வேட்பாளரோட பேர் இவர் சொல்லுவாரா? எதுக்காக இவரை ஆதரிச்சாங்க மக்கள்? இவர் என்ன போராட்டத்துல கலந்துக்கிட்டாரு? பெண் உரிமைக்கு போராடினாரா? நீட் போராடினாரா? கல்வி நீதிக்காக போராடினாரா? இல்ல மும்மொழி கொள்கைக்காக போராடினாரா? இல்ல மழை வெள்ளத்துல வந்து மக்களுக்கு உதவி செஞ்சு எதுவும் கொடுத்தாரா? கொரோனா டைம்ல வந்து எதுவும் கொடுத்தாரா? இப்படி எதையுமே பண்ணாம இவர் இந்த மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்களே, எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான விஷயம். கேவலப்பட்ட மக்களுங்க. இந்த கேவலப்பட்ட மக்களுக்காக போராடுறதே நாசமா போட்டோம். அதுதான் சார் சினிமா மாயை. மாற்றம் வேணா அதுக்கு சீமானுக்கு போட்டு போக சீமானுக்கு போட வேண்டியதானே. மாற்றம் வேணும்னா மாற்றத்துக்கு ஆள் இருந்தது, ஏன் அவனு தேர்ந்தெடுக்கல? இங்க வந்த நடிகர் இந்த மாயை விரும்பி என்ன நல்லா எனக்கு வாயில நடிகனா ஒரு ஃபேமிலியரான ஃபேமஸ் திரையுலகில் வந்து ஃபேமஸ் ஆனவனா பாக்குற நீ என்ன ஜென்மம் இது? என்ன மாதிரியான இதுல வாழ்றோம்? கேவலமான உனக்கு மாற்றங்க முக்கியம் இல்ல. சினிமா மோகம். உன்னுடைய மோகம் கேவலமா சார். வெளிநாட்டுல இருக்கிறவங்க என்னுடைய உறவினர்கள் எல்லாம் கேட்கறாங்க, இவ்வளவு கேவலமானவங்களா இருக்காங்களே தமிழ்நாட்டுல. எங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, இன்னும் ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்காங்க, என்னுடைய தம்பி இருக்கிறான். அவங்க எல்லாம் வந்து இவ்வளவு ஒரு என்னப்பா சம்பந்தமே இல்ல ஆளை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு ஒரு வெளியில தான் இருக்காங்கன்னா இவ்வளவு முட்டாளா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மாநிலத்துக்கு நல்லது இல்ல. அனுபவம் இல்லாத ஆள்கையில ஒரு வாகனத்தை ஏக கொடுத்தா, டிரைவிங் தெரியாதவற்றை கொடுத்தா என்ன நடக்கும்ன்றத இனி நடக்கும். வேடிக்கை பார்ப்போம்.